வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். பொதுவாக மாத பலன்கள் அப்படின்னா மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம். இப்போ நமக்கு பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை அதிகாலை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது தான் மாதம் பிறக்குது. அஸ்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் 175 டிகிரியில் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் சந்திர திசையில் சூரிய புத்தியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது கும்பராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சாதகமான பலன்கள் கொடுக்குமா அல்லது பாதகமான பலன்கள் கொடுக்குமா? கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசியிலேயே வக்கர நிவர்த்தி பெற்று சதய நட்சத்திரன் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் விதிகாரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் 2வது பாதத்தில் 312 டிகிரியில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து 3வது பாவகத்தை பார்க்குறாரு, 7வது பாவகத்தை பார்க்குறாரு, 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இத்தனை நாட்களாக வக்கரத்தில் இருந்தார். நமக்கு ஒன்றும் சிறப்பான பலன்கள் கொடுக்கல. யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்தது. வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. ஒரு வேலை செய்தாலும் வேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் தான் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரை 100% இந்த கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மாற்றங்கள் வரும். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி எதுக்குங்க 29 28 நாள் தானே வருது, 29ன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு வரலாம். லீஃப் வருடத்தில் பிப்ரவரிக்கு 29 நாட்கள் இந்த 2024வது வருடமே லீஃப் வருடம்தான். இந்த வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். அப்போது கும்பராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் யோகமான நாட்கள் தான். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வரார். ஐயா, ஒரு மறைவு ஸ்தானத்துக்கே வந்திருந்தாலும் உச்ச நிலையில் வரார். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறார். குருமங்கள யோகம். குரு பகவான் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதிக்கு செவ்வாய் வீடு கொடுத்து உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதனுடைய ராசி மகரத்துக்கு வந்து உச்ச நிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம் வரும். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச உதவி, யாருக்கோ நீங்கள் செஞ்ச உதவி 4 மடங்காக உங்களை தேடி வரும். வெளியூர் போகணுங்க, வெளிநாடு போகணுங்கன்ற ஆசை ஆதங்கம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறையவே இருக்கும். ஏன்னா சாதிக்கணுன்ற ஆசை நிறையா இருக்கும், சம்பாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சாதிக்கணுன்ற ஆசை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நிறையா இருக்கும். சாதிக்கிறதுக்குண்டான நேரம் கொடுத்தாதானே இந்த பிரபஞ்சம் நம்மளால் சாதிக்க முடியும். இந்த பிப்ரவரி மாதத்தில் 19ஆம் தேதியிலிருந்து இன்னொரு மாற்றம் வரப்போகுது. ஏன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரார் 13ஆம் தேதி. பிப்ரவரி 13ஆம் தேதி. பிப்ரவரி 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்துக்கு அதிபதி வெளிநாட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு கிரகம் எப்படி சார் அப்படின்னா புதன் தான் வெளிநாட்டு தூதகரன்னு சொல்லுவாங்க. சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியில் 19ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி சூரியன் வந்துடுவார், 19ஆம் தேதி புதன் வர்றார். அப்போ புதனாதித்ய யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுது. ஒரு வார்த்தை, இந்த புதனை வெளிநாட்டு கிரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு வேறையா நினச்சிக்காதீங்க. புதன் ஒரு ஜாதகத்தில் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த ஜாதகர் வெளிநாடு போவார்.
அதனால தான் அந்த அமைப்பு சொல்கிறது. அப்போது புதன் உங்களுடைய ராசியில் உங்கள் ராசி மேலே போகக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகாமல் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குறாரு. அந்த வகையில் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு அருமையான நேரம். அரசாங்க உத்தியோகத்தில் தான் சார் இருக்கிறேன், பேருக்கு தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன், வேண்டாம் வெறுப்பாக வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் கம்மியாகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பெருகும். பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது, இன்றைக்கி எந்த பக்கம் இருக்குதுன்னு, எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லலாங்க. எதுவாக இருந்தாலும் சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நேரம், சங்கடங்கள் மாறி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது. 13 தேதிக்கு மேற்கொண்டு 19 தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது. 19லிருந்து 29 வரைக்கும் ஒரு மாற்றம் வரப்போகுது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி மீண்டும் இணையறத்துக்கும், புத்திர செல்வத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னு எப்படி சொல்லணும்னா, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு 19ஆம் தேதிக்கு வராரு. புத்திர காரகன் குரு உங்கள் ராசியாதிபதி புத்திர காரகனை பார்க்குறாரு. புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 7வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே வருவார். தொடர்பு இல்லாமல் இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். அப்போது கும்பராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தருணம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 70% நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய தருணம் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளாரவே. ஒரு சிலருக்கு 13லிருந்து 19க்குள்ளார மாற்றங்கள் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு 19லிருந்து 29 வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் வரும். எது எப்படி இருந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் உறுதி. நீங்கள் எங்கே போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த பாதை இந்த மாதத்தில் கிடைச்சிடும். சம்பாதிக்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை தானுங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறது இல்லை சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் சாதிக்கிறது இல்லை. ஆனால் இந்த தருணம் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வளர்ச்சியிலையும் சரி கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதில் எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, கோச்சார கிரகநிலைகள் பார்க்குறது சந்தோஷந்தானுங்க. அதுபோக சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு முறை சோதித்து பார்த்துக்கிடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க உங்களுடைய ஜோதிடர்கிட்ட. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.